வணக்கம் நண்பர்களே. கரூரில் இருக்கும் விஜயின் ரசிகர்கள், துக்க நிலையில் இருக்கும் விஜயின் ரசிகர்களுக்கான நற்செய்தி பதிவுகள். எனது துன்பம் மற்றும் வீடற்ற தன்மையின் நினைவு, கசப்பு மற்றும் விஷம். நான் நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. மனசோர்வடைந்துள்ளேன். இதையெல்லாம் நான் நினைவு கூறுகிறேன். எனவே நான் காத்திருப்பேன். நிச்சயமாக இறைவனின் உண்மையுள்ள அன்பு முடிவுக்கு வரவில்லை. நிச்சயமாக கடவுளின் இரக்கம் முடிவுக்கு வரவில்லை என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு நடக்கும் கெட்ட விஷயங்கள், அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்கிறேன். நேரம் பேசின நற்செய்தியோட விளக்கம். உங்களுக்கு நடக்கும் கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு கசப்பையும் துக்கத்தையும் தரக்கூடும். இந்த நினைவுகள் சில சமயங்களில் உங்கள் இதயத்தில் ஆழ்ந்த சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் எளிதில் நம்பிக்கையை இழக்க நேரிடும். ஆனால் இந்த பகுதி உங்கள் சோகத்தை பற்றி சிந்திக்க உதவும். உங்கள் உணர்வுகளை உணருங்கள். உங்கள் சோகத்திலிருந்து மீண்டு வாருங்கள். உங்கள் ஆன்மா அந்த சோகத்தில் மூழ்காதபடிக்கும், சோகம் உங்கள் ஆன்மாவை சூழ்ந்திராதபடிக்கும் நிச்சயமாக இறைவன் துணை புரிவார். அதற்கு இறைவனுடைய அருள் துணை நிற்கும். இதை பார்த்து கொண்டிருக்கும் விஜயின் ரசிகர்கள் அந்த துக்கத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு பகிருங்கள். அவர்கள் சற்று ஆறுதல் அடைந்தாலும் நமக்கு சந்தோஷம். நன்றி.